இப்போ ஜெயிலர்னு படம் வந்துச்சு, அதை பேஸ்ட் படம் விட்டு நான் போட்டு விஜய் ரசிகருக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு போட்டியை உருவாக்கிட்டேன். ஒழுங்காக போய்க்கிருந்துச்சு. சூப்பர் ஸ்டார்னு அவர் கேட்ட சொன்னாரா? விஜய் சார் சொன்னாரா? எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் சொன்னாரா? யாரோ சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை அவர் ரசிகர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுத்துகிட்டு ஒரு 168 படம் நினைக்கிறேன் ஜெயிலர். அவர் 7 வயசு மேலே ஆகிப்போச்சு. அந்த விஜய் சூப்பர் ஸ்டார் பட்டம் கூட ரஜினி சாராக கேட்டு வாங்கினதில்ல. அதுவும் எல்லாம் சிறு அமையா பட்டங்கள்லாம் தான் சார் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இத்தனை வருஷமாக நம்ம 40 வருஷமாக சூப்பர் ஸ்டார் சூப்பர் சொல்லிட்டு இன்றைக்கி போய் அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கும்போது தளபதினா விஜய், சூப்பர் ஸ்டார்னா ரஜினி. இது அவங்களே ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை. நம்மளா ஏன் பிரச்சனை? கொம்பு சிவருங்கிறது நம்ம தான். இல்லை, அவர் ரஜினி சார் பற்றி அவர் விஜய் சார் எப்போவுமே ரொம்ப ரொம்ப பெருசாக தான் சொல்லுவார். நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பெருசாக சொல்லுவார் அவர். ஏன்னா அவரும் தலைவர் ஃபேன் சார். ஆமாம் சார், நீங்கள் அவர் நிறைய சாரே நிறைய படத்துலலாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த டைம்ல இருந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே ரஜினி சார்லாம் பார்க்கும்போது. அவர் எப்போவுமே அவர் ரஜினி சார் ரொம்ப பயங்கரமாக வேல்யூ பண்ணுறாங்க. சூப்பர். அது எனக்கு அவர்கிட்ட பேசும்போதே தெரியும். எப்போவுமே அவர் எப்படி சார் எப்படி இருக்காரு, சார் இது இப்படி பண்ணுறாரு, அவர்கிட்ட பேசும்போது உனக்கு எப்படி இருக்கு, அந்த மாதிரி நிறைய நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸே அவர் நிறைய கேட்பாங்க. சூப்பர். அவர் எப்போவுமே அவர் ரஜினி சார் மேலே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ப்ளஸ் எப்போவுமே ஒரு கேர் இருக்கும். அது வெரி சூப்பர். இது தலைவர் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு எதுவும் சொன்னாரா? ஆமாம், அவரு சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் பேசுனா மட்டும் தமிழ் வளராதுங்க. தமிழன் வளர்ந்தாதான் தமிழ் வளரும்.